Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பெல் ரெக்யர்மெண்ட் 2021 அப்ளை ஆன்லைன் ஃபார் 13 ட்ரைனிங் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்ட். அதாவது பெல்லேருந்து வந்துருக்க ஜாப் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, ஜாபோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் மோட் எவ்வளோ, ஜாப் லொகேஷன் எங்கே, ஆஃபீஸ் வெப்சைட்டில் இது விட்டுருக்காங்க விடலையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெலிமே போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சரி, ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா பெல் எலக்ட்ரானிக் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், இது பெல்னு சொல்லுவாங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனி ப்ராஜெக்ட் இன்ஜினியர். பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 50,000 வரையும் பெர் மந்த் கொடுக்குறாங்க. அப்ளை மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான். ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா. பெல் அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை பற்றி அப்டேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. www.bellindia.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது அஃபிஷியலாக இல்லையான்ட்டு. ட்ரைனி இன்ஜினியருக்கு குவாலிஃபிகேஷன், ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு குவாலிஃபிகேஷன், அப்புறம் ரெண்டுத்துக்கு சம்பளத்தையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு 30 டிஸ்ட்ரிக்ட் பீப்புளும் அதை அப்ளை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். போஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனி இன்ஜினியர் 9 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்து 4 பேர் கேட்டிருக்காங்க. எம்இ ஆர் எம்டெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் இப்போ சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஜினியருக்கு வந்து 25,000 31,000 பெர் மந்த் வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 35,000 50,000 வரையும் சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. ட்ரைனி இன்ஜினியருக்கு 25,000 to 31,000, ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு 35,000 to 50,000. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ரெக்யர்மெண்ட் நாம்ஸ் படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. யூஆர் ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து ட்ரைனி இன்ஜினியருக்கு ₹200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு ₹500 பேஸ் பண்ணியிருக்கும். ஒருவேளை நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே போட்டிருக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா இல்லையான்றதும் உங்களோட அப்ளை பண்ணுற ஃபார்ம்லேயே வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் ஆகிடும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அதை பற்றி அவங்க போடவே இல்லை. எப்படின்னா நீங்கள் பெல்லுக்கு அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்ட்ரைட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 6th January 2021. அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரையும் இதுக்கு லிமிட் இருக்குது. சரி, லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எப்படியாவது இது அப்ளை பண்ணிடுங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அஃபிஷியல் ஆன்லைன் அப்ளிகேஷனோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க. நம்ம சேனலுக்குன்னு வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. கீழே டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.